பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். அரியலூர் மாவட்டம் வாலாஜா கிராம ஊராட்சியில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் 2025 மற்றும் 2026 கீழ் 2000 பனை விதைகள் நடும் இயக்கத்தை மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி தொடங்கி வைத்தார். இதில் அரசு அதிகாரிகள், தூய்மை காவலர்கள், தூய்மை பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு பனை விதைகளை நடவு செய்தனர். வேலூர் பழைய பேருந்து நிலையத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் குழந்தை திருமணம் தடுப்பு குறித்து மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கலை பிரசாரத்தை வேலூர் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி துவங்கி வைத்தார். இதில் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், மேயர் சுஜாதா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு குழந்தை திருமணம் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை பொதுமக்களுக்கு வழங்கினர். திருப்பூர் மாவட்டம் வாவிப்பாளையம் பகுதியில் உள்ள PAB வாய்க்காலில் உடைப்பு ஏற்பட்டு அருகில் இருந்த விவசாய நிலங்கள் மற்றும் கிராமத்திற்குள் தண்ணீர் புகுந்தது. மேலும் அப்பகுதியில் உள்ள சில வீடுகளிலும் தண்ணீர் புகுந்தது. இதனை அடுத்து அரசூர் பகுதியில் உள்ள உப்பாறு அணைக்கு தண்ணீர் திருப்பி விடப்பட்டு வாய்க்காலை சீரமைக்கும் பணி தொடங்கியது. சேலம் மாவட்டம் கேட்டுக்கடை பகுதியைச் சேர்ந்த சக்திவேல் ஜோதிகா தம்பதியினரின் மகள் லாவண்யா எடப்பாடி அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் 7ஆம் வகுப்பு பயின்று வரும் இவர் தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை சார்பில் கோவையில் நடைபெற்ற மாநில அளவிலான போட்டியில் கவிதை எழுதும் பிரிவில் முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் மன்னம்பந்தல் AVC கல்லூரியில் தமிழர்களின் மரபு, தமிழ் பெருமிதத்தை உணர்த்தும் வகையில் மாபெரும் தமிழ் கனவு என்ற பண்பாட்டு பரப்புரை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள கலை, அறிவியல் மற்றும் பொறியியல் கல்லூரிகளைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்டோர் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து OPS மற்றும் தினகரனை நாங்கள் நீக்கவில்லை, அவர்களாகவேதான் வெளியே சென்றுள்ளனர் என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அதிமுக பிளவுபடவில்லை எனவும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக இயங்கி வருகிறது எனவும் தெரிவித்தார். புதுக்கோட்டை மாநகராட்சியில் இருக்காங்க, சுயேட்சை போட்டியாளர் இருக்காங்க. சரி சரி, ஓகே. அதனை கடந்த அப்படிப்பட்ட கட்சியை எடப்பாடி பழனிசாமி ஏன் வந்து இவரா கூப்பிடுறாரு ஒரு கேள்வி வருது இல்ல. நீங்க ஒரு கவுன்சிலர் கூட இல்லாத கட்சின்னு சொல்றீங்க. அதிமுக பொதுச்செயலாளர் ஏன் அந்த கட்சியை நான் வந்து யாரையும் குறைச்சு மதிப்பிடல. ஏன் தெரியுமா, இன்னொரு பொது தேர்தல் கூட அவங்க சந்திக்கல. நான் யாரையுமே பொதுவாக இப்போ இதுவரையிலும் நாகரிகமாக தான் எல்லாருமே பேசிட்டு வரோம். இனிமேலும் நாகரிகமாக தான் நாங்கள் பேசுவோம். ஆனால் யாரையும் குறைச்சி மதிப்பிடவோ இல்லை. அவங்க இன்னும் ஒரு கவுன்சிலர் கூட ஆகலை, ஒரு சட்டமன்ற தேர்தலோடு இன்னும் சந்திக்கலை. இந்த சூழ்நிலை எடுத்த உடனே அப்படி சொல்கிறாங்களங்கிறதுனால தான் அது உங்களுடைய பார்வையில் நீங்கள் எப்படி வெளியேப்படுத்த போகிறீங்கிறது எனக்கு தெரியல. திருப்பூர் மாவட்டம் பூமலூர் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் குடிநீர் வசதி, தெருவிளக்கு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி அப்பகுதி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். தகவல் அறிந்து வந்த மங்கலம் போலீசார் மற்றும் அதிகாரிகள் 15 நாட்களுக்குள் சரி செய்து தருவதாக உறுதியளித்ததை அடுத்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சென்னசமுத்திரம் பகுதியில் உள்ள கல்குவாரி குட்டையில் அடையாளம் தெரியாத நபரின் உடல் மீட்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் கல்குவாரி குட்டையில் சடலமாக மீட்கப்பட்ட நபர் யார் என்பது குறித்து வாலாஜாபேட்டை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நவம்பர் 28ஆம் தேதி முதல் ஆடவர்களுக்கான ஹாக்கி ஜூனியர் உலகக்கோப்பை போட்டி நடைபெற உள்ளது. இதனை முன்னிட்டு வெற்றி பெறும் அணிக்கு வழங்க இருக்கும் உலகக்கோப்பை பல்வேறு மாவட்டங்களுக்கு எடுத்து செல்லப்பட்டு அறிமுகப்படுத்தப்பட்டு வருகிறது. அதன்படி தென்காசி மாவட்டத்திற்கு கொண்டுவரப்பட்ட உலகக்கோப்பைக்கு செண்டை மேளம் முழங்க மாணவ மாணவிகளின் அணிவகுப்பு மரியாதையுடன் மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் மற்றும் SP அரவிந்த் ஆகியோர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்நிகழ்ச்சியில் தென்காசி MP ராணி ஸ்ரீகுமார், மாவட்ட விளையாட்டு அலுவலர் ராஜேஷ் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் காமராஜபுரம் பகுதியில் தனியாக வசித்து வந்த மூதாட்டி முனியம்மாளின் வீட்டில் கடந்த 3 நாட்களாக நாகப்பாம்பு ஒன்று சுற்றித் திரிந்து வந்துள்ளது. பின்னர் இதுகுறித்து அளித்த தகவலின் பேரில் ஆம்பூர் தீயணைப்பு துறையினர் சுமார் 2 மணி நேரம் போராடி பாம்பை பிடித்தனர். அப்போது மூதாட்டி முனியம்மாள் பாம்பிற்கு கற்பூரம் ஏற்றி என்னை ஏன் பயப்பட வைக்கிறாய் என வழிபாடு நடத்தினார்.